ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, அழகான ப்ராப்பர்ட்டி, ப்ரைமான லொக்கேஷனில் போஸ்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டியும் நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. வாங்க, பக்கத்தில் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, கூவத்துக்கு நியர்பையில். வாங்க, இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ், சுற்றி என்ன டெவலப்மெண்ட்ஸ், இது எவ்வளோ தூரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, சாயிலோட தன்மை, வாட்டரோட விஷயம்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தான் தெரியும். நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்க மாந்தோட்டம் வந்து மேங்கோ மெடோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னையிலேருந்து ஃபுல்லாக போட்டுட்ருப்பாங்க. அந்த மேங்கோ மெடோஸ் பக்கத்தில் இருக்குதாங்க. இதை தாண்டி ரெசார்ட்டு. வாங்க, நான் அந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி, சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்ராக்சிமேட் டிராயிங் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபுல்லி ஃப்ரண்டேஜ் உள்ள நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. நியர்லி பார்த்தீங்கன்னா 350 ஃபீட் ஃப்ரண்டேஜ் உள்ள ரொம்பவே ஆப்டான ப்ராப்பர்ட்டி. 1 ஏக்கருங்க. அருமையான 1 ஏக்கர் நார்த் ஈஸ்ட் வளர்ந்துருக்கிற மேங்கோ மெடோஸ். நீங்கள் 500 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு பக்கத்தில் மேங்கோ மெடோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் லேண்ட் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 1 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 70 கிலோமீட்டர்ஸில் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அருமையான பண்ணை தோட்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாந்தோட்டம், தென்னந்தோட்டம், மிக்சட் ஃபார்ம் லேண்டாக நீங்கள் நல்ல ஒரு பட்ஜெட்டான ரேட்டில் இருக்க மிக்சட் ஃபார்ம் லேண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் அண்டு சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பியூர் ரெட் சாயில். நீங்கள் எந்த விதமான பிளான்டேஷனும் நீங்கள் வைக்கலாம். இது ஜஸ்ட்டு ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர்ஸில் உள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ மெடோஸ் நான் சொன்ன மாதிரி. இதை தாண்டி வந்து பண்ணை வீடு ரெசார்ட். உங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லா உங்களுக்கு பொட்டன்ஷியல் பையர்ஸ், விசிட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து போகிற இடம். நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் தோட்டம் அமைக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் தோட்டம் வாங்கணும், அதாவது ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணுன்றவங்களுக்கு இது ஒரு அருமையான இடம். ஏன் ஒரு வீட்டில் இருக்கவங்களே ஒரு 2 பேர் மேலேயும் 3 பேர் மேலேயும் பிரிச்சுக்குள்ள நீங்கள் இந்த லேண்டை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள அருமையான ப்ராப்பர்ட்டி. நீங்களே பார்க்குறீங்க, இப்போ பியூராக நல்ல சுத்தமான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க. பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு மேங்கோ மெடோஸ், கிறிஸ்டல் ஹோம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு நல்ல ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அருமையாக கேட் பண்ணி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபுல்லாகவே தார் ரோடு தான். சவுத் ஃபேஸிங்கில் உள்ளே போகிற வில்லேஜ் போகிற மட் ரோடு உங்களுக்கு. இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் அதுவும் தோட்டம், வீடு, ஃபார்ம் ஹவுஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஏரியா வந்து ஒரு அருமையான ஏரியா. கூவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. அதிகபட்சம் 3 கிலோமீட்டர் இருக்கும். நல்ல அருமையான ஏரியா. ஈசிஆர்லேருந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் டிரைவிங்கில் நீங்கள் வந்துடலாம், ஏரியாவுக்கு வந்துடலாம் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ அருமையான ப்ராப்பர்ட்டி. மாந்தோட்டம் பக்கத்துலேயே, அங்கே நிறைய மாந்தோட்டங்கள் தான் அதிகம். மாந்தோட்டம் பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசார்ட், நல்ல ஒரு ஃபேமஸான ரெசார்ட் பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட்டான ஒரு நல்ல இடம். இதை சுற்றி டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துக்கு மகாபலிபுரத்துலேருந்து வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி இருக்குது. அதாவது கிரேட் லேக்ஸ் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ். இந்த இடத்த தாண்டி நம்ம ஈசிஆரில் போகணும், அமிட் காலேஜ் இருக்குது. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூவத்தூர் பஜார். இந்த இடத்துல நீங்கள் பஜாருக்கு போகணுன்னா கூட இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் டிரைவிங்கில் நீங்கள் பஜாருக்கு போயிடலாம். ஸோ வந்து ப்ராப்பர்ட்டி நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். மதுராந்தகம் வழியாக வந்தீங்கன்னா கூட பவுஞ்சூர் வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் ஈசிஆர் வழியாக வந்தீங்கன்னா மகாபலிபுரம், நெக்ஸ்ட்டு கூவத்தூர் வந்து இங்கே வந்துடலாம். ஸோ அருமையான ஏரியா. தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாகவே சுற்றி ஃபென்சிங் பண்ணி அருமையாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கொடுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி நேரில் விசிட் பண்ணலாம். அருமையான புஞ்சை லேண்டு, நல்ல ஃப்ரண்டேஜு, தோட்டம், மாந்தோட்டம் பக்கத்துலேயே, ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான பிளேஸ், செக்யூரிட்டியான ஏரியா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணை தோட்டம் அமைக்கலாம். ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் அருமையாக கட்டலாம். இல்லை 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க யாருனா இருந்தால் பிரித்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.